அனைவருக்கும் வணக்கம். சென்ற மாதம் உங்களோடு எனது காணொளியில் கொரோனா தொற்று பற்றியும் அந்த தொற்றிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இன்று நாம் 5வது ஊரடங்கில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி இருப்பதுதான் இதற்கு காரணம். உலக நாடுகளை ஒப்பிடும் பொழுது, அதாவது அமெரிக்கா, கனடா, நார்வே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுடைய மார்டாலிட்டி ரேட் என்று சொல்லுவார்களே, இறப்பு விகிதம், அது இந்தியாவில் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அப்படி இருக்க ஏன் நம் நாட்டில் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு என்ற ஒரு கேள்வி நம் மனதிற்குள் ஏற்படுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஏன் இந்த நீட்டிப்பு, தமிழ்நாட்டில் ஏன் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு என்பதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மார்டாலிட்டி ரேட், அதாவது இறப்பு விகிதம், இந்த கொரோனாவினால் ஏற்பட்டிருக்கின்ற இறப்பு விகிதம் மிக குறைவு என்பதற்காக நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திச்சு பாருங்க. இந்த இறப்பு விகிதத்தில் நம்மில் ஒருவர் இந்த தொற்றிற்கு ஆளாகி பலியானால் என்ன செய்வது என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அச்சத்தை தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரியான இறப்பு விகிதத்தில் நம் நாட்டு மக்களில் பலரும் போய்விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவே நம் தமிழ்நாடு கொரோனா காலத்தை நீட்டித்திருக்கிறது. சென்ற வாரம் நான் திருவான்மியூர், அடையார், பெசன்ட் நகர் போன்ற இடங்களுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது A2B உணவகத்திலும், காய்கறி அங்காடியிலும், பிரவுன்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற பொருட்கள் விற்பனை நிலையத்திலும் 90% மக்கள் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு மிகவும் பாதுகாப்பாக ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு சென்று கொண்டு பொருட்களை வாங்கிக் கொண்டும் பண பரிமாற்றம் செய்து கொண்டும் இருந்தார்கள். பரவாயில்லையே, நம் நாட்டில் கூட அரசு விதித்தபடி விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் வாட்ஸ்அப், தொலைக்காட்சி போன்றவற்றையெல்லாம் பார்த்த பொழுது ஒரு சில செய்திகள் எனக்கு மனதை வருத்தமடைய செய்தது. மீன் கடைகளிலும் இன்னும் ஒரு சில கடைகளில் எல்லாம் நிறைய மக்கள் முண்டியடித்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டிருப்பதான காட்சிகளை நான் பார்த்தேன். அப்பொழுது அவர்கள் முகக்கவசங்களை அணிந்திருக்கவில்லை. முகக்கவசங்கள் இருந்தது, ஆனால் அவை கழுத்து வரை சென்று மறைக்க வேண்டிய இடங்களை, பாதுகாக்க வேண்டிய இடங்களை மறைக்கவில்லை. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை மறைக்கவில்லை. இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு தொற்று நோய், கொரோனா தொற்று இருந்ததோ, இவர்களில் எவரிடமிருந்து எவருக்கு பரவியதோ என்பவையெல்லாம் நமக்கு தெரியாது. அப்பொழுது எனக்குள் மனம் வேதனையாக இருந்தது. இதற்கு காரணம் என்னவென்றால், நம்மில் பலருக்கு
கொரோனா தொற்று பற்றிய உண்மையான நிலவரம் தெரியவில்லை, அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பதுதான். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களே மக்களிடையே எப்படி நாம் இந்த கொரோனா தொற்றினுடைய தன்மையை விளக்குவது என்பதை பற்றிய ஆலோசனை யாராவது கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு ஏற்பட்டது. நான் அதன் பின்னர் பல வகையான செய்திகளை இணையதளத்தின் மூலமாகவும் இன்னும் சில படங்களை, கண்டேஜியன் போன்ற படங்களை எல்லாம் பார்த்ததன் மூலமாகவும் பல உண்மைகளை அறிந்தேன். கொரோனா வைரஸ் COVID-19 அதனுடைய தன்மைகள் என்ன, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன், பார்த்தேன். எனக்கு அதற்கு பிறகு எனக்கு ஏற்பட்டுள்ள ஒரு சில கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இன்றைக்கி உங்களெல்லாம் என்னுடைய இன்னொரு கால்நொடியில் சந்திக்கிறேன். எதுக்காகன்னா, நான் பேசுவதை, நான் சொல்கிறதில் ஒரு சில நல்ல கருத்துக்கள் இருக்கிறத அதை எடுத்து கொண்டு போய் பாமர மக்களுக்கும் இல்லை படித்த மக்களுக்கும், படித்த மக்கள் இந்த கொரோனா தொற்றை அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய கருத்துக்களில் ஒரு சில சென்று அடையுமே என்ற ஒரு சமுதாய அக்கறையில் நான் இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, பாருங்க, சீனாவில் வூஹான் என்ற ஒரு பகுதியில்தான் இந்த கொரோனா தொற்று முதலாக தோன்றியது. இந்த வைரஸ் முதலில் விலங்குகளிலிருந்து விலங்குக்கு தான் வந்திருக்கு. ஆனால் சீன நாட்டில் உடைய உணவு பழக்க வழக்கம் வேறு மாதிரியானது. அவர்கள் ஆடு, மாடு, கோழி, பன்றி, கொக்கு இவற்றின் மாமிசங்களை உண்பதோடு கடலுக்கு மேலும் கடலுக்கு அடியிலும் இருக்கக்கூடிய ஊர்வன, பரப்பன போன்ற எல்லாவற்றையும் சமைத்தும் சமைக்காமலும் சாப்பிடக்கூடிய கூடியவர்கள்தான் இந்த சீனத்து மக்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அந்த சீன நாட்டில் வைரஸ் பரவிய விலங்குகளை சாப்பிட்டதன் மூலமாக விலங்குகளிலிருந்து மனிதருக்கு வந்திருக்கிறது. பிறகு மனிதரிலிருந்து மனிதர் என்று படுவேகமாக இந்த வைரஸ் பரவிவிட்டிருக்கிறது. சீனாவில் பல லட்சம் மக்கள் இந்த கொடிய தொற்று நோய்க்கு பலியாகி இருக்கின்றார்கள். இந்த நோய் படிப்படியாக உலகம் முழுக்க எந்த ஒரு நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா நாடுகளிலும் இந்த நோய் பரவிவிட்டது. இந்த தொற்று அப்படியான ஒரு உள்ள நோய் தொற்று, மிகவும் கொடுமையான, மிக விரைவில் சீக்கிரம் பரவக்கூடிய ஒரு தொற்று. கொரோனா தொற்று, இந்த வைரஸ் காற்றில் பரவக்கூடிய தன்மை உள்ளது. இந்த கொரோனா வைரஸ் முதலில் மூச்சு குழாய் வழியாக நம் நுரையீரலுக்கு செல்லுகிறது. பின்னர் சுவாசத்தை தடை செய்கிறது. சுவாசிப்பதில் பல தடுமாற்றங்களை ஏற்படுத்துகிறது. நுரையீரலுக்குள் சென்று அதை தாக்குவதால் சுவாசம் நமக்கு பல வகையில் தடைபட்டு பின்னர் ஒரு நாள் சுவாசிக்கவே முடியாமல் போய்விடுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த தொற்று ஏற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் வரும், உடல் வலி வரும், இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கொடிய வைரஸ் தாக்கிவிட்டால் அதிலிருந்து அந்த உயிர் பிழைப்பது என்பது மிகவும் அபூர்வம் என்ற நிலையில்தான் அது பரவிக்கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நிறைய உபாயங்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், சொல்லுகிறார்கள். உடலிலே எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு இது அவ்வளவாக தாக்காது,
இளைஞர்களை தாக்காது, முதியவர்களை தான் தாக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பல வகைகளிலே. ஆனாலும் நாம் கண்முன்னால் கண்கூடாக பார்க்கின்றோம், நிறைய உயிர்கள் இந்த கொரோனா தொற்றினால் பலியாகி இருக்கின்றன. அதை பார்க்கும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கவனமாக இருப்பது என்பது சாதாரணமாக இதை மனதிலே வாங்கிக் கொண்டு இதை கருத்திலே கொண்டு நம் உயிரை மதித்து நாம் நடக்க வேண்டுமானால் நமது டாக்டர் அஸ்வின் விஜய், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் கூறுவதைப் போல நாம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்ல வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும். சாதாரண விஷயங்கள் தான். என்ன சொல்லுகிறார்கள் நண்பர்களே? உங்களுடைய அலட்சியம்தான், தனிமனித அலட்சியம்தான் இந்த நோய் உலகம் முழுக்க பரவுவதற்கு காரணம் என்பது முற்றிலும் உண்மை. இந்த நோய் வராமல் இருப்பதற்கும் வந்தால் நாம் எவ்வாறு அதை தடுப்பது என்பவற்றிற்கும் அரசாங்கம் கூறியுள்ள நல்ல வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும். எங்கு வெளியில் சென்று வந்தாலும் கை, கால், உடல் எல்லாவற்றையும் நன்றாக கழுவ வேண்டும். கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவரோடு ஒருவர் நாம் பேசும் பொழுது குறைந்தது 3 அடி இடைவெளி விட்டு நாம் இருக்க வேண்டும், பேச வேண்டும். முடிந்தவரை வீட்டில் இருக்க வேண்டும். ஊரடங்கு காலத்திலே வீட்டில் இருக்க வேண்டும். வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு அவரவர் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை அவரவர் செய்ய வேண்டும். முதலில் நமக்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் சமுதாய அக்கறையோடு நாம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தோமானால் இந்த கொரோனா தொற்றை நாம் உலகை விட்டே ஓடச் செய்யலாம். வௌவால் போன்ற பறவைகளை கண்டால் நாம் வேகமாக காது தூரம் ஓடிவிட வேண்டும். கூட்டம் கூடக்கூடாது. ஏனென்றால் ஒருவர் மூச்சுக்காற்றிலிருந்து இன்னொருவருக்கு அந்த தொற்று செல்லலாம். இந்த தொற்று யாருக்கு இருக்கிறது இல்லை என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த தொற்று உள்ளே சென்றிருக்கலாம். அறிகுறிகள் இல்லாமலே கூட இந்த தொற்று இருக்கலாம் என்று இப்பொழுது கூறுகிறார்கள். எனவே இதற்கு நாம் பாதுகாப்பாக இருப்பது என்பது வீட்டில் இருப்பது, தனியே இருப்பது, விலகி இருப்பது, இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் ஏதோ கடமையை செய்ய வேண்டும், பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் வெளியே செல்லத்தான் வேண்டும். செல்லாமல் இருக்க முடியாது. அந்த சமயங்களிலே நாம் பாதுகாப்பாக இருத்தல் வேண்டும் என்பதுதான் விதி. அலட்சியம் என்பதே கூடாது. அலட்சியப்படுத்தினால், அலட்சியமாக இருந்தால் அதல பாதாளத்தில்தான் நாம் விழ வேண்டும். நாம் மட்டுமல்ல, மற்றவர்களை நாம் அதல பாதாளத்துக்கு இழுத்துச் செல்லுகிறோம் என்ற அர்த்தம். எனவே ஒவ்வொரு மனிதனும் சமுதாய அக்கறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு தொற்று வந்தாலோ அல்லது தொற்றின் அறிகுறிகள் இருந்தாலோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற தொலைபேசி எண்களுக்கு, அதாவது தொற்று
போவதற்கான தொற்று நோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்காக அவசர உதவிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்களுக்கு தொலைபேசி செய்து அங்கே மருத்துவர்களை நாடி நாம் செய்ய வேண்டும். நமது மருத்துவங்களை ஒரு மருத்துவர் மூலமாக செய்து கொள்ள வேண்டும். காய்ச்சல் இருக்கிறது, சளி இருக்கிறது, எனக்கு சரியாக போய்விடும் என்று சொல்லி நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜீரகம், மிளகு போன்ற போட்டு பால் குடிக்க வேண்டும் என்றெல்லாம் அது ஒரு காலம். ஆனால் இன்று உள்ள நிலையில் உங்களுக்கு ஒரு அறிகுறி சளியோ காய்ச்சலோ இருந்தால் அதையும் செய்து கொண்டு நேராக மருத்துவரை அணுகி முறையான மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த நோயிலிருந்து தப்பிக்கலாம் என்றுதான் உண்மைகள் சொல்லுகின்றன. நிறைய இப்பொழுது எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கின்றன. நிறைய பேர் அந்த அறிகுறிகளோடு சென்று 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அந்த நோயிலிருந்து விடுபட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். எனவே நம் கையில் தான் இருக்கின்றது நாம் நம்மை பாதுகாப்பது என்பது. கொரோனா தொற்று நம்மை தாக்காமல் இருப்பதும் தாக்கினாலும் அதிலிருந்து குணமடைவதும் யார் கையில் இருக்கிறது? நம் கையில் இருக்கிறது. ஒரு சமுதாய அக்கறையோடு நாம் நடந்து கொண்டால் நாம் நம்மை காப்பதோடு நம் சுற்றத்தை காப்பதோடு உலகத்தையும் காக்கலாம், நம் நாட்டையும் காக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அம்மை வந்து விட்டால் அந்த ஊரில் ஒரு அம்மை நோய் ஏதோ ஒரு நோய் வந்து விட்டால் 15 நாட்கள் 20 நாட்களுக்கு அந்த குழந்தையை நாம் நன்றாக பார்த்து கொள்வோம். வெளியிலிருந்து யாரையும் உள்ளே வீட்டிற்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். வரும் வழியில் கைகால்களை சுத்தமாக கழுவிக்கொண்டு வர வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அந்த சமயத்திலே வேப்பிலை, மஞ்சள் போன்றவற்றையெல்லாம் நாம் பாட்டி வைத்தியங்களாக செய்தது உண்டு. அவைகள் ஓரளவிற்கு உதவியும் செய்திருக்கின்றன. கிருமி நாசினிகளாக ஒரு வைரஸ் கிருமி உள்ளே வராத வரைக்கும் நம்மை காப்பாற்றி இருக்கின்றன. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அந்த சமயங்கள் நாம் அப்படித்தானே இருந்தோம். அதே போன்று இப்பொழுது ஒரு வீட்டிற்கு வந்திருக்கிறது, வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் நாட்டிற்குள் மனிதர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே நாம் அனைவருமே நாட்டை காக்க வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும். நாட்டில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நம் குடும்பத்து மனிதர்கள் என்று நினைத்து நாம் அனைவருமே இந்த கொரோனா தொற்று என்பதை ஏதோ தொற்று வந்துச்சு போச்சு, கொஞ்சம் பேர் தான் இறந்து போறாங்க, வயசானவங்களா இறந்துட்டு போகட்டும், இல்லை இப்படியா போகட்டும், காரில் எத்தனை பேர் டெய்லி விபத்துக்கள்லாம் நடக்குது, அதனால எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்னெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திட்டு போனா போட்டும் என்று நினைக்கவே கூடாது. ஏனென்றால் உயிர் என்பது விலை மதிப்பற்றது. யாராக இருந்தால் என்ன, எந்த வயதாக இருந்தால் என்ன, உயிர் தானே. அதுவும் ஒரு நோய் தொற்றினால் நாம் உயிர் போக வேண்டுமா என்ன? வேண்டாம். ஒவ்வொருவரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அலட்சியம் வேண்டாம், தயவு செய்து அலட்சியம் வேண்டாம். அக்கறையோடு இருங்க. எனக்கு வராது என்ற திமிரோடு இருக்க வேண்டாம். சொல்ல முடியாது, யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அந்த நீங்க சொல்ல மாதிரி மார்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதம் குறைவா இருக்கு நம்ம நாட்டில், அதெல்லாம் எனக்கு வராது என்று சொல்லுவதை போல் நீங்கள் இருக்க வேண்டாம். இருந்தால் மிக மிக நல்லது அல்ல. அந்த அலட்சிய போக்கே வேண்டாம். கொரோனா தொற்று வரலாற்றிலேயே இதுவரை நம் மனித வரலாற்றிலே இப்படி ஒரு தொற்றை யாருமே கண்டதில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். வரலாற்றிற்கே இந்த கொரோனா தொற்று புதுமையாக இருக்கின்றது, இந்த கொடுமையாக இருக்கிறது, கொடூரமானதாக இருக்கிறது. இந்த கொடூரமான ஒரு கொரோனா தொற்று காலத்திலே நாம் நம்மை பாதுகாப்போடு வைத்துக்கொண்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.